ஆம்சாங் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள பொன்னை பாலு, அருள் உள்ளிட்ட 5 பேரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். 5 பேருக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல் கேட்டு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவில் நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். 5 பேரையும் 7 நாட்கள் வரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். ஆம்சாங் படுகொலை அடுத்து கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்து விசாரித்து வருகிறார்கள். இன்றைக்கு அது மிக முக்கிய குற்றவாளிகளாக பார்க்கப்பட்ட 5 பேர், பொன்னை பாலு, அருள் உள்ளிட்ட 5 பேரை போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றும், இந்த விசாரணையின் போது ஒவ்வொரு நபருக்கும் இந்த கொலையில் இருக்கக்கூடிய பங்கு என்ன, யார் யார் என்னென்ன செயல்கள் திட்டங்களை மேற்கொண்டார்கள், அதனுடைய பின்னணி என்ன, இன்னும் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை கேட்டு பெறுவதற்காக பொன்னை பாலு, அருள் உள்ளிட்ட 5 பேரையும் 7 நாட்கள் வரை போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மனு விசாரித்த நீதிபதி 5 பேருக்கும் 7 நாள் போலீஸ் காவல் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் இந்த 7 பேரும் போலீஸ் காவல் இன்று எடுக்கப்பட்டு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த 5 பேருக்கும் 7 நாட்கள் வரை போலீஸ் கஸ்டடி வைக்கப்பட்டு 7 நாட்கள் தொடர்ச்சியாக அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். பொன்னை பாலு, அருள், ஹரிதரன் உள்ளிட்ட 5 பேர் போலீஸ் காவல் 7 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையின் போது இந்த கொலை சம்பந்தமாக இன்னும் கூடுதல் தகவல்கள் கிடைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மிக முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்பட்ட பொன்னை பாலு, அருள் உள்ளிட்ட 5 பேரையும் போலீஸ் காவல் எடுத்து விசாரித்தால் தான் இந்த கொலைக்கான மிக முக்கிய காரணம் என்ன, எத்தனை நாட்கள் இதற்காக அவர்கள் திட்டம் தீட்டி வந்தார்கள், இந்த திட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் பங்கு உள்ளது, யாரெல்லாம் இதற்கு உடந்தையாக செயல்பட்டார்கள், இதனுடைய முழு பின்னணி என்ன, ஒவ்வொரு நபருக்கும் இருக்கக்கூடிய பங்களிப்பு என்ன உள்ளிட்ட முழு தகவல்கள், இந்த படுகொலை தொடர்பான முழு தகவல்கள் பெறுவதற்காக பொன்னை பாலு, அருள் உள்ளிட்ட 5 பேரையும் போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க 7 நாட்கள் அனுமதிக்க வேண்டும் என்று எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசார் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்ற நிலையில் பொன்னை பாலு, அருள் உள்ளிட்ட காவல்துறை தெரிவித்த 5 பேருக்கும் 7 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து அந்த 5 பேரையும் போலீஸ் காவலில் எடுக்கப்படுவார்கள். 7 நாட்கள் வரை அவர்கள் தீவிரமான போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள்.